அவங்க அந்த தனிமையில போயிட்டு இபாத செய்யணுன்ற ஒரு பிரியத்தை அல்லாவா போட்டுக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகைக்கு வரக்கூடியவளாக இருந்தாங்க. இதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த நல்ல கனவு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அந்த நல்ல கனவுக்கு பிறகு தனிமையை தேர்ந்தெடுத்தாங்க அதிகமா. அந்த தனிமையினுடைய ஒரு பார்ட்டு தான் எங்க வராங்க, ஹிரா குகைக்கு வராங்க. அங்க அவங்க தனிமையிலே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பல நாட்கள் இரவு நேர வணக்கங்கள். அந்த காலத்துல தொழுவ கடமை ஆகல. என்ன சொல்றீங்க? தொழுவ இல்ல, எதுவுமே இல்ல. பட் என்னமோ பண்ணி இருக்கிறாங்க. அது அல்லாஹ் அதுதான் தெரியும். அது விக்ரா இல்ல அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்களான்றது அல்லாஹ் தான் தெரியும். ஆனால் தனிமையில இருந்துக்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட வந்து அவங்க வணக்கம் செஞ்சுதா ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. அதற்காக வேண்டி அவங்க என்ன பண்ணவும் செய்வாங்களாங்க, சாப்பாடு கட்டிட்டு போயிடுவாங்களாம். அங்கேயே இருப்பாங்களாம். அங்கேயே சாப்பாடு கட்டிட்டு போய் சவ்வதுனாக்கா இது சாப்பாடு கட்டி சாதம் எடுத்துட்டு போயிடுவாங்க. சும்மா எரிஜோ இதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வருவாங்களாம். அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம். ஹத்தா இதுவரைனாக்கா ஃபஜாஅல் ஹக் ஓ ஃபீ காரி ஹிரா. எந்த அளவுக்கு சொன்னா அவங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கும் வரை, அதாவது நுபுவத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்வு, அதுதான் எப்பன்னு சொன்னாக்கா ஃபஜாஅல் மலக், ஒரு மலக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரு. ஃபகால அவர் சொன்னாரு, இக்ரா ஓதுங்க. قال رسول الله صلى الله عليه وسلم ما انا بقارئ. நான் காரி இல்லைங்க, எனக்கு எதுவுமே ஓத தெரியாது, நான் என்ன ஓதுறது. என்னை அவர் பிடித்தார். என்னை அவர் கட்டி அணைச்சார். ஹத்தா பலக மின்னில் ஜுஹுது. சுப்ஹானல்லாஹ். ஹத்தா பலக மின்னில் ஜுஹுது. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் வந்து ஒரு தடவை வந்து கபத்துல்லாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிலைகள் எல்லாம் அகற்றும் போது அலி ரலியல்லாஹு வந்து அலி நீங்க முதுமேல ஏறி அதெல்லாம் அழிங்கன்னா, இல்ல யார் சொல்ல நான் போய் முதுமேல ஏறுறதா, நான் உட்காந்துக்கிறேன், நீங்க என் முதுமேல என்ன. இல்ல அலி, என் மேல வஹி இறங்குது, என்னுடைய வெயிட்ட உங்களால தாங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவ்வளவு கடுமையான ஒரு அழுத்தம் அடுத்துறாங்க அந்த ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். சும்ம அர்ஸலனி. சரிங்களா? பிறகு என்ன விட்டுட்டாரு. விட்டுட்டு இக்ரான்றாரு. மறுபடியும் அதே போலதான் நான் சொல்றேன். 2வது டைமே நான் அழுத்துறாங்க. மறுபடியும் என்ன ஓத சொல்றாங்க. 3வது டைமே என்ன அழுத்தி அதே போல அவங்களுடைய நெஞ்சோடு நெஞ்ச அணைச்சி, இதுதான் வந்து நிறைய பேர் சொல்றாங்கன்னு, என்னதான் வந்து அந்த தியரி இருந்தாலும் அந்த பிராக்டிக்கல் இருக்கணும்ன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அவங்க ஏத்துனது வந்து அந்த வைஃபை மாதிரி இவங்களுடைய நெஞ்சுல அவங்களுடைய நெஞ்சத்துக்கு ஏத்துறாங்கன்றாங்க. என்ன சொல்றீங்க? அந்த இல்ம அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு கொடுத்த அந்த இல்ம, அல்லாஹ் கிட்ட இருந்து ஜிப்ரீல் வாங்கின அந்த கலாம அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சோட நெஞ்சா ஏத்துறாங்க. வெறும் வாயில மட்டும் சொல்லி கொடுக்கல அவங்க, அப்படியே ரெண்டுமே ஓட்ட வச்சுட்டாங்கன்றாங்க, கல்வோட கல்வா. அப்பதான் கடைசியில வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அந்த வசனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இதை பதிவு பண்ணாங்க. முதல்ல வந்து ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை இக்ரா, படி, ஓது. படிப்போட அருமை வந்து படிப்பை என்கரேஜ் பண்ற ஒரே மார்க்கம் நம்ம மார்க்கம் கூட சொல்லலாம். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா முதல் வார்த்தை இக்ரா தானே. தான் வந்து நல்ல குரான படி, மத்த எல்லா விஷயங்களையும் தேவைப்படுற விஷயங்களையும் படிக்க சொல்லுது மார்க்கம். எல்லாத்தையும் படிக்க தேவையான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீ படி. அது துஆவும் கேட்க சொல்லுது. அல்லாஹ் வந்து இல்மன் நாஃபியா இல்லைங்களா? இல்மு தானே இக்ரா பண்ணாதானே இல்மு வரும். என்ன நினைக்கிறீங்க?
ஆலிம் படிக்காம எப்படி நான் இல்மு வந்துரும்? நம்ம ஆலிம் நபியா? அல்லாஹ் டைரக்டா வஹி குடுக்குறதுக்கு. ஆலிம் ஆகணும்னா இக்ரா பண்ணணும். என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. உங்களுக்கு இவ்வளவு நாலேட்ஜ் இருக்குனாக்கா நீங்க படிச்சதுதானே உங்களுக்கு வந்தது. சும்மா வந்துருச்சுங்களான்னா? கிடையாது. படிச்சுட்டே படிக்கிறது இருக்கீங்க. படிக்கிறதுன்னா சும்மா ஜஸ்ட் புத்தகத்தை படிக்கிறது மட்டும் கிடையாது. கிடையாது, கிடையாது. அனுபவ ரெண்டாவது கல்விகள். முதல்ல குரானை பத்தி அல்லாஹ் ஏன் இக்ரா அப்படின்னு சொன்னான்னா, ஏற்கனவே இது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கு. அதை அப்படியே படிங்கிறான். என்ன நினைக்கிறீங்க? என்ன? ம், 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 ம். நம்ம வந்து நம்ம பேசும்போது ஒரு மாதிரியா இருக்கும், எழுதும் போது வேற மாதிரியா இருக்கும் இல்லைங்களா? ம், ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹிய அப்படியே சொன்னாங்க, அப்படியே எழுதப்பட்டிருக்கு. இதுல ஒரு எழுத்து கூட இதுல மாத்தப்படல. என்ன நினைக்கிறீங்க? ஸோ அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் இது. இத வந்து ஒரு எடிட்டிங் எதுவும் பண்ணப்படல அப்படிங்கிறாங்க. ம், ம், ம். இதுல நம்ம பிராக்டிக்கலா நமக்கு என்ன படிப்போட அவசியத்தை எல்லாம் வாழ்நாள் ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்க சொல்றோம். பயனுள்ளதை படிக்க சொல்றான். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ரெண்டாவது படிச்சுட்டு அதுபடி செயல்படுங்கிறான். இந்த கழுதை மாதிரி பொதி சுமக்கும் கழுதைகளா ஆயிடாதீங்க. அதுவும் ம், இந்த படிக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்காதீங்க. ம். அதுவும் இருக்குல்ல. இந்த கண்டிப்பா. இது யகூதிகளை பத்தி சொல்லும் போது கமசலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபார். அஸ்பாரா, ஆமா சுமை ஆ- தூக்கும் அந்த தௌராத்த சுமைக்கக்கூடிய கழுதை போலன்றான். ஆமா நம்ம இப்ப இந்த குரானை படிக்கிறோம். கழுதை மேல தௌராத்த கட்டி விட்டா அதுனா ஆலிம் ஆயிடுவான். ஆமா, இப்போ இப்ப நம்ம குரானை படிக்கிறோம், ஓதுறோம். உலக கல்வியும் இதுல அடங்கும் இல்லைங்களா? உலக கல்வி இதுல அடங்கும். ஆ? இல்லண்ணே, ம், அதாவதுண்ணே, ஒரு ம், விஷயத்த ரொம்ப நம்ம நல்லா ஆழமா விளங்கணும்னா, ம், கல்வி அப்படின்னு சொன்னா ம், உலக கல்வி, மார்க்க கல்வின்னு கிடையவே கிடையாதுண்ணே. ம். கல்வினா ஒரே கல்வி, அது ஆமா, மார்க்க கல்வி தான். அதுல ஆமா, எம்பிபிஎஸ்ஸும் வந்துரும், டாக்டர் ம், வந்துரும், இன்ஜினியர் வந்துரும், ஆமா, ஆடிட்டரும் வந்துருவாங்க. ஆமா. என்ன உங்களுடைய நியத் அல்லாஹ் ரசூல் பிரகாரம் இருந்துச்சுனாக்கா நீங்க அது மார்க்க கல்விதான். கரெக்ட். அது ஒரே கல்விதான், பயனுள்ள கல்வி. ஆனா அவ்வளவுதான். ஏற்கனவே இந்த கல்வி எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான். ஆடிட்டிங், அத சொல்லுங்க. இன்ஜினியரிங். நூ அலைஹிஸ்ஸலாம் வந்து இன்ஜினியரா இருந்திருக்கிறாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து இரும்பு சட்டைய செய்யக்கூடியவரா இருந்திருக்கிறாரு. என்ன இல்ல, சொல்றீங்க? அல்லாஹு அல்லம ஆதம அஸ்மான்னு ஒண்ணு சொல்லுவான்ல. அது ஆமா. வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. அதுல வந்து இப்ப எல்லாமே இருந்திருக்காங்க. எம்பிபிஎஸ் இருந்திருக்கு, பிஇ இருந்திருக்கு, எல்லாம் சிஏ இருந்திருக்கு. இருக்குண்ணே. எல்லாம் இருந்திருக்கு அப்போ. இன்னைக்கு இந்த காலத்து உலமாக்கள் தான் வந்து தேவையில்லாம 2ஆ பிரிச்சுட்டாங்க. உலக கல்வி, மார்க்க கல்வின்ட்டு. ம், ம், ம். கல்வி ஒரே கல்வி, பயனுள்ள கல்வி. இல்ல இது உலமாக்களால பிரிக்கப்படலைங்களாமே. இவங்க வந்து இந்த யகூதிகளுக்கு இந்த மாதிரி இஸ்லாமிய விரோதிகளால தான் பிரிக்கப்படும். அதான், அதான். யகூதிகளால பிரிக்கப்பட்டு அதை இன்னைக்கு அப்படியே அத பிடிச்சுட்டாங்க. நம்ம உலமாக்கள் பிடிச்சுட்டாங்க. தீன வந்து பிரிக்கணும், மார்க்கத்தை பிரிக்கணுங்கிற வந்து ஆலிம்கள் கிடையாது. அவனுங்க கண்டிப்பா. அதாவது ம்ஹ்ம். அந்த உலமாக்களுக்கும் உமராக்கள் என்னன்னா தலைவர்கள், ம். பணக்காரர்கள் ம். இவங்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்படுத்திட்டாங்க. ம். ஆலிம்களுக்கு அந்த பணக்காரங்கள பார்த்தா ஒரு வெறுப்பும், பணக்காரங்களுக்கு ஒரு ஆலிம பார்த்தா ஒரு வெறுப்பும். ம். ம். அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய சதிய செஞ்சு ம். பிரிச்சுட்டாங்க. ம். அதனால தான் இந்த ஆலிம்கள் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கன்னா சில பேர்லாம் வீடியோலாம் வேண்டாம். ம். என்ன சொல்றீங்க? ஆமா, ஆமா. இன்னைக்கே காபத்துல்லா லைவ் இருக்கிறதுனால தானே நம்ம கடைக்கோடியில இருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க முடியுது. ஆமா. நீ ம். வீடியோ வேணாக்க பார்க்க முடியுமா? இப்ப இப்ப நீங்க நானும் இப்ப Zoomல பேசிட்டு இருக்கோம். ஆ, வீடியோ முடியாதே. ஆ. எப்படி முடியும்? ஆமா, இது பாருங்க ஒரு ஜூஸ் வந்து முடிக்க போறோம். அல்லாஹ்வுடைய ஆமா, அருளால. ஆமாமா. முடியுமா? அதனால ம். இந்த ம். மக்களுடைய மனசுல வந்து ம். திணிச்சுட்டாங்க அவங்க. இதெல்லாம் ம். யகூதிகளது, ம். ம். இதெல்லாம் யூதர்களது. ம். அதனால இந்த டெக்னாலஜியே வேண்டாம் ஆ. ம். அப்படின்ட்டு. சரிங்க. 2வது இப்ப பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, ஒரே படிப்பு சிலபஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸ்கூல்லலாம் பிள்ளைங்களுக்கு சொல்றேன். ஆமா, ஆமா. நம்ம படிக்கும்போதெல்லாம் வந்து ஒரே ஒரு புக்க தூக்கிட்டு போவோம். ஒரு ஸ்லேட்ட தூக்கிட்டு போவோம். அவ்வளவுதான். இன்னைக்கு இவன் 15 புக் எடுத்துட்டு போறான் இவன். ஆனா ஆனா ஃபின்லாண்ட்னு ஒரு நாடு இருக்குங்க. ஃபின்லாண்டு ஆ, சில ஆ, ஆ. சில மேலை நாடுகள் இப்ப நியூசிலாந்து, ஃபின்லாண்ட்னு ஒரு நாடு இருக்குங்க. ஃபின்லாண்ட் கேள்விப்பட்டீங்களா? பின்லாந்து இந்த நோக்கியா கம்பெனியா ஆ, பின்லாந்து. ஆமா. அங்க பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்க என்ன வேணாலும் போய் படிக்கலாமா. அங்க வந்து அப்படித்தானே படிக்கிற அப்படித்தானே சில இருக்கணும்ண்ணே சில கல்வின்னா. பிள்ளைங்க விளையாடுற பிள்ளைங்க விளையாடுமா. என்ன அ படிக்கிற பிள்ளைங்க படிக்குமா. என்ன ஸோ என்னென்ன துறைய நீங்க எடுத்து சின்ன வயசுலயே ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்குமா அங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்குமா பிள்ளைங்க.
என்ன ஸ்கூல் போனாக்கா சந்தோஷப்படணும். சந்தோஷமா இன்னைக்கு இவன் கடுப்பாவுறானுங்க ஸ்கூல் போனாக்கா. என்ன ஆமா சொல்றீங்க? படிச்சுட்டு ஸ்கூல்ல எதுவுமே யூஸ் பண்றதுல கெமிஸ்ட்ரி படிக்கிறான், சயின்ஸ் படிக்கிறான். என்ன அதாவது ஆஹ் ஸ்கூல்ல பிரஷர போடுறாங்க. இன்னைக்கு ஆமா பசங்க மேல ஓவர் பிரஷர போடுறாங்க. ஆமா ம்ஹும். அதாவது தமிழ் எவ்வளவு படிக்கிறோம், பட் படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் யூஸ் பண்றோம். அதுல இருந்து நம்ம ஒண்ணும் இல்லைண்ணே. சிம்பிள் அஹ், சிம்பிள். ம், நீங்க வந்து 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க மெட்ராஸ்ல படிச்சிருக்கீங்க. உங்க மகனார்கள்லாம் சிங்கப்பூர்ல படிச்சுக்கிறாங்க. ஆனா ம், உங்களுக்கு நாலேஜ் அதிகமா, அவங்களுக்கு நாலேஜ் அதிகம், உங்களுக்கு தான் நாலேஜ் அதிகம். என்ன சொல்றீங்க? ஏன்னா அந்த ம். காலத்துல நம்ம கம்மியா படிச்சாலும் தரமான கல்வி. அது சரிங்க. இப்போ போட்டு அப்படியே முடிக்கணும்ன்ற பேர்ல இந்த சிலபஸா முடிக்கணும். சில பேர் செய்தி வாசியமா வாசிட்டு போயிட்டு இருப்போம் உட்காந்துக்கிட்டு. ம், ம். எதிரில இருக்கிறவனுக்கு புரியுதோ இல்லையோ எவ்வளவு வச்சு உள்ள திணிக்க முடியுமோ திணிச்சிடுறது. திணிச்சிறது அதேதான். ஆனா அதுல எதிரில எல்லாராலையும் முடியாதுல்ல. சில பிள்ளைங்க இன்னைக்கு நல்ல ஆஹ் அண்ணே, பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்கும். அதே தானே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாமே வந்து அந்த கேம்ன்ற அந்த அந்த காலத்துல எல்லாம் வந்து நமக்கு கேம் எல்லாம் கிடையாது, போன் ஆமா. எல்லாம் கிடையாது. ம், இன்னைக்குள்ள பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கே கேமோட தான் வரான் அவன். ம், அப்போ ம், அவனுக்கு பக்குவமா புரிய வச்சாதான் புரியும். ம், ம், நீங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்துற மாதிரி சல்லுன்னு நடத்திட்டு போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா ம், புரியுமா அவனுக்கு? ம், புரியாது. அவன் ம், பாட்டு கம்முன்னு இருந்துப்பான். இவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்ட்டு. ம், 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 ம். ரெண்டாவது வந்து சில பிள்ளைங்க படிக்க முடியாத பிள்ளைங்க என்ன ஆயிருது, அதனால தாழ்வு மனப்பான்மை வந்துருது. சில பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல மனசு கஷ்டம் வந்துடுறேன்னு அவனுக்கு ஸ்கூல் போறதுக்கே பிடிக்காது அவனுக்கு. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு திறமையா வச்சிருப்பான். நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்கும், நல்லா படிக்காத பிள்ளைங்க இருக்கும். இப்போ வந்து ஒரு பிராண்ட ம். போட்டுருவாங்க சுத்தி. பாருங்க பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் படிக்காதவங்கள தான் இருப்பாங்க. ஓ உண்மையான அ விஷயம். அ உண்மையான விஷயம். அவங்கள்ட்ட போய் படிக்கிறவங்க வேல பாப்பாங்க. என்ன அந்த மாரி 1, 2 பேரு முன்னுக்கு வந்து பண்றாங்க. பட் மத்த பேரு ஸ்கூல்ல போய் அவங்களுக்கு வந்து ஒரு முட்டாள். இவன் வந்து ஆ, ஆ. பைத்தியம் அப்படின்ட்டு வெளிய வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, அல்லா காப்பாத்தணும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்யணும். இந்த மாரி பிள்ளைங்களுக்கு. ம். அது கைத்தொழில் அந்த மாரி பண்ணி அதுல மேல வர சொல்லணும். தொழில் துறையில முன்னுக்கு வர சொல்லலாம். என்ன கண்டிப்பாண்ணே. ஏன்னா இவன் வந்து படிப்பும் இல்லாம, எதுவும் இல்லாம இவனுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிடுது பாவம். ஆனா உண்மையிலே நல்ல பையனா இருப்பான் அவன். ஆமா. ம். அப்புறம் 2வது மெஷின் மாரி ஆக்கி விட்டுருது. பசங்க இப்ப டாக்டர்ட்ட போனீங்கன்னா, டாக்டர் குறை சொல்லல. வேற வழி இல்ல அவங்களாலயும். இப்ப தலை வலிக்குதுன்னா Panadol கால்பாலு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஏன் தலை வலிக்குது? எது தலை வலிக்குது? அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். ஆ அதெல்லாம் பார்க்க மாட்டான். கவலையா இருக்கா? தூக்க மருந்து. என்ன? ஆ செத்தாலும் சாவு, நீ தூங்குனா தூங்கு. இந்தா பிரஷர் மருந்து புடிச்சுக்கோ. பிரஷர் வந்துச்சா? பிரஷர் மாத்திரை. அ பட் இருக்கும். பட் கொஞ்ச நாள் டெம்பரரியா இருக்கணும். அது லைஃப் லாங்கா வந்து அத குடுத்து அத அடிக்ட் ஆக்கி என்ன ம். ஆ கொண்டு வரக்கூடாது. ஆ ரூட் காஸ் என்னன்னு பார்க்கணும். பார்த்து ஆ நம்ம அதுல ஸ்பெஷலிஸ்ட் கிடையாதுங்க. என்ன. ஸோ அதுக்கு உள்ள சில அவங்களா டாக்டர்களுக்கு தான் தெரியும். என்ன. ஆனா அவங்க அந்த மாரி உருவாக்கப்பட்டுட்டாங்க. நான் அந்த மாரி நேரம் இல்ல அவங்களுக்கும். அவங்களும் பல கோடி ரூவா குடுத்து படிச்சு வந்திருக்கிறாங்க. என்ன. கண்டிப்பா. அத எடுக்கணும். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அ எல்லாருமே சரி புரொஃபஷனல்ஸ் எல்லாருமே அவ்வளவு செலவு பண்ணி வந்ததே ஒரு தொழிலா எடுத்துக்கிறாங்க. அதான் ஒரு பிரச்சனையே அது. அ கரெக்ட்டா சொன்னீங்க. இன்னைக்கு யாரும் சர்வீஸ் கிடையாதுங்க. ஆமா. எல்லாம் பிசினஸ். அல்லாஹ் வந்து அந்த மாரி செய்ய சொல்லல. கல்விய குடுத்து மக்களுக்கு சேவை தான் செய்ய சொல்லியிருக்கிறான். என்ன, சேவை சொல்லி வந்து அது மூலமா ரிஸ்க் தேடுறது வந்து ஹலால் தான். என்ன, அதுவே பேராசைனால இப்ப சில YouTubeலாம் பார்த்தேன். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் ரெஃபர் பண்ணி விட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 10,000 ரூ. 8,000 ரூ. 5,000 டாக்டர்ட்ட போயிடும். டாக்டருக்கு போயிரும். ரூ. 2,000 தான் அந்த எவ்ளோ எம்ஆர்ஐ கம்பெனிக்கு எவ்ளோ போகும். அநியாயம் இல்லண்ணே! ஆமா. எவ்ளோ அநியாயம். ஆ. ஸோ அப்படி சொல்றாங்க. ஆ அப்படிலாம் கோடி கோடியா சம்பாரிச்சு, அது பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சீட்டு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்குல போகுது. எல்லாம் வந்து காரணம் என்னன்னா, அது ஒரு வியாபார துறையா ஆக்கிர்றாங்க. அ எல்லா ஃபீல்ட்லயுமே சொல்றேன். ஆடிட்டர்ஸே சொல்றேன். ஆடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, தொழில அது என்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அ சட்டப்படி வரிய குறைச்சு குடுத்தாங்கன்னா ஓகே. என்ன கண்டிப்பா. மத்தபடி சட்டத்திற்கு புறம்பா வரிய குறைச்சு குடுக்குறாங்கன்னா, அல்லாவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ்கிட்டயும் பதில் சொல்லணும். என்ன ஆமா, ஆமா. கண்டிப்பா. பொய் கணக்கு எழுதுனதுக்கு என்ன,
பொய்யா வாதாடினதுக்கு, பொய் சாட்சியம் சொன்னதுக்கு, சாட்சியம் சொல்றது, பொய் சாட்சியம் சொல்றது பெரிய பாவம் இல்லைங்களா? என்ன? அது பெரும்பாவம் ஆச்சு. அதெல்லாம் வந்து நீதிபதிகள், எவ்வளவு நீதிபதிகள் பாத்தீங்கன்னா காசுக்கு ஒரு ஒரு காசு ஒரு கொடுத்தா ஒரு இதுவே தலைகீழ மாறும். மாறும். நீதிபதியினுடைய அந்த ஜட்ஜ் இருக்க, ஆமா, அல்லாஹ் அக்பர், ஒரு தலைமுறையே தலைகீழ மாறிடும் அது. ஆமா. காசு நல்லவன சட்டம்ங்கிறது வந்து நீதித்துறை உலகம் ஃபுல்லாவே, இந்தியால சொல்ல, உலகம் ஃபுல்லாவே உலகம் ஃபுல்லா. யார் பணம் நிறைய வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சட்டம். என்ன? அதேதான், அது அதேதான், வந்து அதேதான். நல்லா அது காப்பாத்தணும். என்ன? இந்த மாதிரி படிக்கணும். படிச்சுட்டு 2வது இந்த ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதும்பாங்க. அது ஒண்ணு இருக்கு. என்ன? படிச்சு படிச்சு அதுக்கு அனுபவ கல்வியா இருக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. இக்ராவ் இது வந்து ஜென்ரலா பேசுறது. இருந்தாலும் இக்ராவுங்கிறதுனால படிப்புங்கிறது வந்து பெரிய ஒரு சப்ஜெக்ட்ங்கிறதுனால பிள்ளைங்க படிக்கிறாங்க. படிச்சுட்டு என்ஜினியர் படிக்கிறான், இது படிக்கிறான், இது படிக்கிறான். படிச்சுட்டு பார்த்தா சம்மந்தமே இல்லாத வேலையில போய் உட்கார்றாங்க. என்ன? அதுவும் இருக்குண்ணே. அது மாரி இருந்தா வேலை வேஸ்ட். அவன் படிச்சது ஒண்ணு, போய் வேலை செய்யறது ஒண்ணு. வேலை செய்றது ஒண்ணா இருக்கும். இன்னைக்கு நெறைய பசங்க அப்படித்தானே பண்றாங்க. பாவம் போன பேட்ச்ல நியூ காலேஜ் வெளியான பசங்கலாம் கூட, ம். அவனுடைய இதுல வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற வேற வேலைக்கு போய் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் பாவம். ஆமா. சில பேர் டாக்டர்ஸே அந்த மாரி. என்ன பண்ணுவாங்க, அவ்ளோ காசு குடுத்து ரூ. 30,00,000 ரூ. 50,00,000 காசு குடுத்து, அ வெளிய வந்து எனக்கு வந்து பிடிக்கல அந்த தொழிலு. நான் வந்து வேற தொழில் பண்ண போறேன் அப்படிங்கிறான். "ஏன்டா படிச்ச?" அப்படின்னு கேட்டா, எங்க டாடி, மம்மி படிக்க சொன்னாங்க. அதனால படிச்சேன். படிக்க ஒரு வச்சாங்க. பெருமைக்காக, வீட்டு குடும்ப பெருமைக்காக படிச்சேன். அதேதான், அதேதான். அது அது அந்த மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அதனால காசு பணத்துக்கும் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணும். 1. கண்டிப்பா, 2வது கண்டிப்பா. வந்து அந்த அந்த சீட்டு வந்து ஒரு திறமை உள்ளவனுக்கு போயிருந்திருக்கலாம். உண்மையா வந்து அந்த சீட்ட வந்து நம்ம போய் தட்டி பறிச்சுடுறோம் அத. அது யாருக்குமே யூஸ் ஆக கண்டிப்பா, மாட்டேங்குது. ஏதோ ஒரு கண்டிப்பா. 1000 பேர் உயிர் காப்பாத்துற ஒரு டாக்டர் வந்து போயிடுறாரு. அந்த ஒரு அ பெ துறையை விட்டு. அதுக்கு நம்ம செய்யணும். பதில் சொல்லணும், பதில் சொல்லணும். ம். அல்லாஹ் காப்பாத்தணும். இல்ல இப்போ இப்ப நம்ம அதாவது பேசக்கூடிய இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இன்னைக்கு கல்வி, ஏன்னா அல்லாஹ் அழகா சொல்றானே. நீங்க பாருங்க ம். குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் ம். மறுமையும் அல்லாஹ் வியாபாரம் தான் சொல்றான். உலகத்தையும் வியாபாரம் தான் சொல்றான். ஆமா. மறுமையினுடைய வியாபாரம் பண்ணுங்க நீங்க. ஆ. அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த வியாபாரத்துக்குன்றான். ஆமாமா. என்னண்ணே, ஆமா. அல்லாஹ் ஒண்ணும் நம்மள வந்து சம்பாதிக்க வேணாம்னு சொல்லல. ஆசைப்படு. ஆ. பேராசைப்படாத. ம். என்னண்ணே ரெண் சொல்றீங்க? ஆமா. 10,000 ஃபீஸ் வாங்க. ஆமா. ₹1,00,000 ஃபீஸ் வாங்க அந்த பேஷண்ட் கிட்ட. ஆ, ஆ, ஆ. என்ன சொல்றீங்க? ஆமாமா. பேராசைப்படாத. ஆமா. ஒரு தொழிலாகி போச்சு அது. எல்லாம் காப்பாத்தணும். நான் டாக்டர்ஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷின் மாரி ஆயிட்டாங்க. காசு இருந்தா நானே டாக்டருக்கு முன்னாடி சில பேச்செல்லாம் கேட்டுருக்கிறேன். ஒருத்தர் வந்து ஆமா. அம்மாக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஹார்ட் பிரச்சனைங்கிறாரு. சர்ஜரி ஆ, பண்ணுங்கிறாரு. காசு இருக்கா? காசு எடுத்துட்டு வா. காசு இருந்தா தான் இங்க எதுவும் பண்ண முடியும். அ பண்ண முடியும்ன்றது. இல்லன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அந்த மாரி தான் போகணும் அப்படிங்கிறாரு. அப்படியே ஆ. பச்சையா பேசுறாங்க. சர்வீஸ் நோக்கம்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் இது ஒண்ணுமே கிடையாது. சரிப்பா ம். நீ சேருப்பா, பாத்துக்கலாம்ப்பா. நீ காசு எவ்வளவு வச்சுக்கிற? என்ன ஏது பாத்துக்கலாம். எடுத்துட்டு வா. ஆமா. முதல்ல கொண்டு வா. உயிர ம். காப்பாத்தலாம். அப்படிலாம் கிடையாது. காசு இருக்கா? ம். ஆமா. காசு இருந்தா. ஆமா. ஏன்னா அவங்களும் ஆஸ்பத்திரி அவ்வளோ கோடி கணக்குல கட்டி என்ன இந்த மாரி பண்றாங்க. பசங்க சவுண்ட் போட்டுருக்கோம். ஆஹா. சரி, சரி, சரி. ம். மாரி இன்னைக்கு குறிப்பா இந்த ஹாஸ்பிட்டல் துறை ரொம்ப மோசமாயிடுச்சு. மருத்துவத்துறை வந்து ரொம்ப ம். ரொம்ப ம். அல்லாஹ் ம். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்குன்னா ரொம்ப ஆசிரியர்களும் எப்படி நடந்துக்கணும்? என்ன ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள் ஒரு பாடம் நடத்துற ஆசிரியர் எப்படி நடந்துக்கணும்? ஒரு ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியர் மூலமா கூட உருவாகுறான்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அது உண்மை. நான் வந்து 10வது வரைக்கும் படிச்சோன்னா, அந்த அ ஆசிரியர்கள் என்ன பாடம் நடத்துறாங்கன்னே சொல்ல தெரியாது. 1, 2 ஆசிரியர் நல்ல பாடம் நடத்துவாங்க. ஆமா. ஆ மோஸ்ட் ஆஃப் த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, சும்மா சுமார் தான். அவங்களுக்கே என்ன பாடம் நடத்துறாங்கன்னு அவங்களுக்கே புரியாது. ஒருத்தர் வந்து பாடம் நடத்திட்டே போயிட்டு இருப்பாரு. நம்ம எழுதிக்கணும் நோட்ஸ் அவ்வளோதான். படிச்சுட்டு போவாரு. அவ்வளவுதான். படிச்சுட்டு போவாரு. ஆ. ஆனா, அந்த +1, +2ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க வந்து ஆமா. வழுத்தூர்ங்கிற ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அங்க கொளத்தூரா? வழுத்தூர்ன்னு ஐயம்பேட்டை கிட்ட இருக்கும். ஐயம்பேட்டை, ஐயம்பேட்டை. ஆமா. அங்க இன்னும் பேரு அரசு சார்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஜலீல் சார்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. சரி, சரி. ஒரு தமிழு, ஒருத்தர் வந்து இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் நடத்துவாருங்க.
மற்றபடி எல்லா டீச்சருமே மோகன சுந்தரம் அவரு எல்லாம் இருப்பாரு. ரொம்ப ரொம்ப பிள்ளைங்களை வந்து ரொம்ப அக்கறையா பார்த்துக்குவாங்க அங்க. ஓ அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களும் ஒரு காரணம். மேனேஜ்மெண்ட்டும் கரஸ்பாண்டன்ட்டும் ஒரு காரணம். கரஸ்பாண்டன்ட் வந்தாங்கன்னா, எல்லாருமே வந்து பயந்துகிட்டு அப்படியே ஒரு பயத்துல இருப்பாங்க. வந்து ஆனா கரஸ்பாண்டன்ட் வந்து ரொம்ப நல்லா படிச்சவரு. பெரிய அதான் அதனாலதான் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் நல்லா இருக்கு. படிச்சிருக்காரு. ஸோ அங்க ரொம்ப அக்கறையா பார்த்துக்குவாங்க. நல்லா டீச் பண்ணுவாங்க. பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு கொண்டு போயிட்டு வருவாங்க. இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா அரசியலுக்கு போயிட்டு அப்போ இன்வால்வ் ஆயிடுவான் பையன். அப்போ வந்து அக்கவுண்ட்ஸ் டீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டீச் பண்ணா நல்லா புரியும் அவனுக்கு. புரியும் அவனுக்கு. சரி இந்த இந்த ஆசிரியர் வந்தா ஒரு நல்லா இது மத்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. படிப்பு படிப்பு அதான் இன்னொன்னு படிப்பு. கரெக்டான விஷயம். நான் மதரசால கூட எடுத்துக்கிறேன். மதரசால கூட பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பாடம் நடத்துறாங்கன்னா அப்படியே அந்த பேஜ்ல 5 ஹதீஸ் இருக்குன்னா அந்த 5 ஹதீஸ நடத்தி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. அது இல்ல பாடம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இல்முகளில் சிறந்தது தற்காலிக சூழ்நிலைக்கு ஏத்த இல்மு தான் சிறந்தது. இன்னைக்கு என்ன நடக்குதோ அந்த ஹதீஸை டச் பண்ணி காட்டணும். என்னென்ன சொல்றீங்க? அப்பதான் அவனுக்கு புரியும். இல்லைனாக்க தூக்கம் வந்துரும் உட்காந்துக்கிட்டு. தூக்கம் உட்காந்துட்டு இருப்பான். இல்ல மென்டலி வேற எங்கேயாவது யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பான் அவன். தமிழ் ஆசிரியர் நல்லா அவர் என்னன்னா அவரு ஓவியர். அவர் நல்ல ஆர்டிஸ்ட். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு இந்த குற்றால குறவஞ்சின்னு பண்ணோன்னா அந்த குற்றாலத்தை அப்படியே டிரா பண்ணுவாரு. அருவி ஊத்துற மாதிரி மரங்கள் இந்த கலர் அப்படியே அதை வரைஞ்சி கவிதை அந்த அந்த இலக்கியத்தை சொல்லும் போது பசங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். என்ன அந்த ஸ்கூல்ல வந்து நல்லா இப்பவும் நல்ல ஒரு பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா ஆசிரியர்கள் ரொம்ப அந்த ஒருத்தனை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லுவேன். சில பேர் ஆசிரியர் நல்ல அக்கறையோட உன்னால முடியும்டான்னு சொல்லி என்ன அவர் அரசு சார்னு சொல்றீங்களா, அவர் ஓவியர்னு சொல்றீங்களா, அவர் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவார், யாருக்கு எந்த திறமை இருக்கோ அவனை அந்த திறமையில கொண்டு போவார். அவர் ஒருத்தனுக்கு வந்து உடல் மூலம் நல்ல 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 ஸ்ட்ராங்கா இருப்பான் அவன். ஒரு மாற்று மத பையன் தான் அவன். அவனுக்கு என்ன பண்ணுவாரு, நம்ம ஊர் விருந்துகள்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், டேய் எல்லாம் பிரியாணி நீங்க கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுப்பாரு. கொடுத்து உடம்ப போய் ஜிம்முக்கு போய் பண்ணி அவன் இப்போ ஐபிஎஸ் போலீஸ்ல வழி ஆக்கிட்டாரு அவரு. நான்லாம் போனேன்னு வச்சுக்கலாம், அவர் வீட்டுக்கு வர சொல்லுவாரு. வீட்டுக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எல்லாம் கொடுத்து உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். ஆசிரியர்களை கூப்பிட்டு கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஆசிரியர் போகணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆடிட்டராவது போகணும் அப்படின்னு சொல்லி டிக்ஷனரி கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களை வந்து ஒரு வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு இல்லாம ஸ்கூல்ல தானே பசங்க இருந்துட்டு இருக்கானுங்க மோஸ்ட் ஆஃப் த நேரம். அதாவது இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா ருபூபியத். ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு ஏற்படணும் முதல். என்னென்ன சொல்றீங்க, வெறும் கிளாஸ் ரூம்ல வர்றது 10 நிமிஷம் நடத்துறது போறதுனாக்கா வேலைக்கு ஆகாது. அந்த பையன் தோல் மேல கை போடணும், அந்த பையனை அணைக்கணும், அந்த பையன் பேரை அடிக்கடி வாயில சொல்லணும். என்னென்ன சொல்றீங்க, இன்னைக்கு பசங்க பேரே சொல்றது கிடையாது. டாய் டாய் உட்கார்றா போடா, அவன் பைத்தியம் வந்துட்டான்டா கிளாஸுக்குள்ள அப்படின்னு என்ன சொல்றீங்க, அப்துல்லா என்னப்பா அப்படின்னு சார் என்ன கூப்பிட்டு போறாரா, சார் வந்த உடனே என் பேரை சொல்லுவாரா அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு அன்பு வரும். ஏன்னா அது அன்பாலதானே அரவணைக்க முடியும். இந்த பசங்க பேரை சொல்றது, அவங்க தோல்ல கை போடுறது, அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு நெருக்கம் வரும். ஏன்னா ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரஹ்மான் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அல்லம்ன்றான். அப்போ முஅல்லிமுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான சிஃபத்து ரஹ்மான், அந்த ரஹம், அந்த அன்பு, பாசம், இணக்கம், அரவணைப்பு. அவன் லேட்டா வந்தானா, என்னப்பா லேட்டு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்ன உடனே இல்ல சார் வீட்டுல எல்லாம் பிரச்சனை இல்ல சார். அப்போ அவனே அவன் தப்ப இல்ல சார் நான் தான் செலக்ட் பண்ணிட்டேன், அப்படியா சரி அப்படியே கொஞ்சம் அன்பா பாசமா கொண்டு போனா அவங்களுக்கு வந்து சரி இந்த சாரு அவன் இவருக்காகவே படிப்பான். அவனுக்கு படிக்கணும்னு லட்சியம் இருக்கு இல்லையே, சார் பாவண்டாடி சார் நல்லவர்றா அப்படின்னு வந்துருவானா அவன். இவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு போ
புகத்துறா அப்படின்னாக்கா இவனு இவனை ஒரு ரோபோ மாதிரி தான் பார்ப்பாங்க. கடமைக்கா வந்து டீச் பண்றது டியூஷன்ல பாத்துக்குவோம் அப்படின்ட்டு காலேஜ் படிக்கும் போது பாப்பேன் கடன்னு நடத்திட்டு போவாங்க. நல்லதான் நடத்துவாரு, ஓரளவு புரியும். ஏன்னா அவர்கிட்ட போய் டியூஷன் படிப்பானுங்க எல்லாம். என்ன அங்க விளக்குது, அங்க காசை வாங்கிட்டு விளக்குறது. அது ஒண்ணு இருக்கு. நிறைய ஒழுக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்டா. ஏன்னா அந்த மாதிரி உண்மையான ஒரு சேவை மனப்பான்மையோட செஞ்சா ஒரு திருப்தி வரும். எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கு அதிகமா குடுக்கலன்னா கூட ஒரு பரக்கத்து இருக்கும் அதுல. என்னத்துக்கு கோடி கோடியா சேர்த்து வச்சுட்டு போய் அது யாருக்குமே பயனாகாது. உலகத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அந்த யாருக்கும் யூஸ் ஆகாது. இந்த ஃபியூச்சர்லயும் எல்லார்ட்டையும் போய் பதில் சொல்லணும். என்ன பண்ண உங்களுக்கு ஆசிரியர் அல்ல, அது ஒரு அமானா இல்லைங்களா? ஒரு ஆசிரியர் வந்து பெரிய அமானா. உனக்கு இத்தனை பிள்ளைங்களை கொடுத்தேன், நீ என்ன பண்ண அப்படிங்கிறதுக்கு நம்ம நாளைக்கு வந்து அவனுக்கு பசங்க சொன்னான்னு வச்சு, இந்த ஆசிரியர் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன பதில் அவங்களுக்கு இருக்க போகுது? கண்டிப்பாண்ணே. நம்ம காலேஜ்ல எடுத்துங்க, முந்தானத்து வந்து ஒரு 2-3 பசங்க சொல்றாங்க, உங்க ஊர் சைடு உள்ள பையன் தான் அந்த பையன். அந்த பையன் வந்து 24 மணி நேரம் போனை பார்த்துட்டு இருக்கிறானா, ஏர்டா போட்டுட்டு என்னமோ அந்த அனிமேஷன் இந்த பொம்மை மாதிரியே கதைகள் வருமாமே, இப்ப அது ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கலாமா? அத கேட்கறதா செமஸ்டர் இருந்துச்சு, செமஸ்டர் ஃபீஸ் கட்டல, அவனை வந்து ரூல்ட் அவுட் ஆக்கிட்டாங்க, அவனை வந்து டீடென்ட் ஆக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கும் தெரியாம இவன் காலேஜுக்கும் போகாம ஹாஸ்டல்லே இருக்கிறான், சாப்பிட்டுட்டு இருக்கிறான், மொபைல் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பல பசங்க வேஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களை யாருன்னு பார்க்கணும், வந்து ஆசிரியர் பார்க்கணும். ஏன்னா இவர் வந்து காலேஜுக்கு வராம இருக்கிறாரு, ஏன் வரல? அவன் முன்னால ஏன் கிளாஸுக்கு வரல? கேட்கணுமா கேட்க கூடாதா? அவன் வந்தானாகுது வரலனாகுது, ஆப்ஷன் போட்டு அட்டெண்டன்ஸ் கொடுத்து போயிட்டு இருப்பானாக்கா என்னென்ன இது? ஒரு பையன் வரலன்னா அந்த பையனை யார் தேடணும்? ஆசிரியர் தேடணும். அவரு உடம்பு சரியில்லையா, இல்ல அவருக்கு ஏதாவது பிரச்சனையா, என்னன்னு பாக்கணும். அதான் எல்லாமே அதானே, அந்த ரிலேஷன்ஷிப். அந்த ஆசிரியருக்கும் அந்த மாணவனுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தாதான் இவர் போதிக்கக்கூடிய இல்மு அவன் மூளையில கல்புல உட்காரணும். இல்லன்னு சொன்னாக்கா சத்தஹி தான், வெறும் பேப்பரை படிச்சு போயிட்டே இருக்கிறது தான். அதான் துவாலே நம்ம கேட்போம்ல, அந்த இருப்புல கடைசியில எல்லாம உஸ்தாதுகளுக்கும் சேர்த்து துவா செய்வோம். வலி வாலிதைய வலி உஸ்தாதி. உஸ்தாதி பாருங்க, உஸ்தாதியோட ஒரு ஸ்தானத்தை எல்லாம் எங்க கொண்டு போய் இவ்வளவு பெரிய அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள், அடுத்தது உஸ்தாத் வந்துடுறாங்க, அண்ணன் தம்பி கூட. அப்புறம் தான் ஜமீல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் வருது. ஏன்னா அந்த உஸ்தாத் அப்படின்ற அவருடைய அந்த வேலை இருக்கேன்னு மிகப்பெரிய வேலை. மதரசாக்கள்லயும் சொல்றேன், இது வந்து உலக கல்வி மட்டும் நம்ம பேசல, மதரசாக்கள்லயும் இந்த நம்மள சின்ன மதரசா நடத்துறோம்னு வச்சுங்களேன், அங்க பாத்தீங்கன்னா உஸ்தாதாக்கள், சில நல்ல பொறுப்பான உஸ்தாதாக்கள் இருக்கிறாங்க. சில உஸ்தாதாக்கள் இப்போ தஜ்வீது இப்போ அவங்கள தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பரங்கிப்பேட்டையில இருந்து நம்ம அங்க அலாவுதீன் ஆஜியார் வச்சு அவங்க ஜூம் கிளாஸ்ல பாடம் நடத்த சொன்னா 4-5 உஸ்தாதாக்கள் 2 பேர் வரேங்கிறாங்க, 3 பேர் வரமாட்டேங்கிறாங்க. அங்க முஆவின் வந்து பிள்ளைங்களோட வந்து தஜ்வீது பலகீனமா இருக்குங்கிறாரு. என்ன ஆசிரியர்களும் கத்துக்கணும் பாருங்க. நிஸ்வான்ல ஓதிட்டு வந்துடுறாங்க, அங்க சரியா தஜ்வீது 7 வருஷம் ஓதுற ஆலிமும் சரி, 3 வருஷம் ஓதுற ஆலிமாவும் சரி, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்க கூடாது. என்ன சொல்றீங்க? சனத வாங்கிட்டாக்கா அவன் பெரிய முஹத்திஸ்னு நினைச்சுக்கிறான். இந்த இக்ராங்கிறது அவங்களுக்கு தான், எல்லாருக்குமே மாணவனுக்கும் இக்ரா, ஆசிரியர்களுக்கும் இக்ரா தான். அல்லாஹ் சொல்றான் வரைக்கும் கல்வியை படிச்சுட்டே இருக்கும். ஆமா, பயனுள்ள கல்வி. அந்த ஃபீல்டுல வந்து இப்ப தஜ்வீது பிள்ளைங்களுக்கு பலகீனமா இருக்குன்னா, ஆசிரியர்கள் பல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களோட தஜ்வீது நல்லா இருக்கும். பாங்கு சொல்றது கூட இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. என்ன நினைக்கிறீங்க? சில பள்ளியெல்லாம் பாங்கு கேட்டால பள்ளியில இருந்து திருப்பி ஓடணும் போல இருக்கும். என்ன இங்க சிங்கப்பூர், இப்ப சவுதி மிடில் ஈஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா பாங்கு சொல்லுவாங்க. பாங்குக்காகவே நம்ம வந்து பள்ளிக்கு போவோம். இங்க நான் குறை சொல்லல, எவ்வளவு அந்த முஅத்தீன்களுக்கு எல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுக்கலாம், இப்படி பாங்கு
ஓதுற பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா சில மதரசா பிள்ளைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பனையம்பேட்ல கூட ஒரு மோதினா இருப்பாரு. ஆ. அவர் சொன்னாருனாக்கா அது அசானா அப்படின்னு நமக்கு கேட்கும். நல்லா கத்து ஊன்னு கத்துவாரு. என்ன சொல்றாருன்னே தெரியாது. அல்லா வேற. அவர குறை சொல்ல அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு தர்ஜா வச்சிருக்கிறான். பட் அவரு வந்து அவரை அப்டேட் பண்ணிக்கணும் அவரை. ஆனா நிர்வாகம் ஒரு முக்கிய காரணம். இப்ப நான் சொல்றேன்ல ஒரு ஸ்கூல் நல்லா இருக்குன்னா நிர்வாகம். நிர்வாகம் பார்க்கணும். அவங்க வந்து மா நான் அந்த உள்ள இமாம் எப்படி இருக்கிறாங்க, முஅத்தின் எப்படி இருக்கிறாங்க, கிராத் எப்படி இருக்கு, பயான் எப்படி இருக்கு என்ன? ஏன்னா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அ பெரும்பான்மை மெட்ராஸ்லாம் நல்லா இருக்குங்க. ஓரளவு நல்ல சில மஸ்ஜிதுகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. கிராமங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாம் வயசான மேனேஜ்மென்ட் டீமா இருக்கு. ஊர்க்காரங்களுக்கு பயந்துக்குவாங்க. என்ன அதேதான், அதேதான், அதேதான். 2வது சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த ர யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருப்பாங்க. நாங்கலாம் பாருங்க வெளிநாட்ல தான் இருக்கிறோம். என்ன ஆமா, இப்போ ஆமா, வந்து ஆமா. ஆளுமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே ஆமா. வெளிநாடு வெளிநாடு போயிறாங்க. ஆனா வெளிநாடு இப்போ போயிட்டாச்சு. ஆமா. அங்க உள்ள லோக்கல்ல பாத்துக்கிறதுக்கு, நல்லது சொல்றதுக்குலாம் ஆள்லாம் கிடையாது. ஆனா இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு பாருங்க. இப்ப Zoom வந்துருச்சு. என்ன ஆமா, இப்போ ஆமா. என்ன பண்ணலாம், அது மாரி வெளிநாட்டுல இருக்கிற அந்த மாரி ஆளுமைகள்லாம் என்ன பண்ணலாம், Zoomல கொண்டு வந்து வாரத்துல ஒரு நாள் ஆலோசனைகள வச்சுக்கலாம். இப்போ ஆலோசனை வைக்கணும், ஆலோசனை மேனேஜ்மென்ட் வைக்கணும். கமிட்டி ஆலோசனைகள வச்சுக்கிட்டு, எவ்வளோ வந்து அந்த மாரி இப்போ இன்ஷா அல்லாஹ் செஞ்சாங்கன்னா, ஆ அதான் இப்போ அந்த இதுல கூட அல் ஹரமைன்ல ஆஹா. நம்ம ஊர் நமது பொறுப்புன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஆ, என்னென்ன ஆஹா, சர்வே எடுத்து, அதுல என்ன பலகீனம் இருக்கு, எத இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆஹா. அதுல நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணா நல்லா வந்துரும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா, கண்டிப்பா. கல்விய பத்தி பேசிட்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர்கல்வி கற்க சீன தேசம் வேண்டாலும் போய் கற்றுக்க சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா, ஆ கண்டிப்பா. கல்விக்கு வந்து எவ்வளோ தூரம், எவ்வளோ செலவு, அது ஒரு முஜாஹதா இல்லைங்களா? என்ன கண்டிப்பாங்க, வந்து கண்டிப்பாங்க. இல்ம தேடுறதே வந்து ஒரு முஜாஹதா. ம், இப்ப ம். இல்ல இப்ப அந்த இன்னைக்கு அளவுக்கு இப்ப அந்த அளவுக்கு நம்ம போகல. ம். நம்ம ஹரமைனு, அன்வோ இது ம். எல்லாத்துடைய ஃபவுண்டர் ரஃபீக் ஆச்சார் உங்களுக்கு தெரியும். ஆமா, ரஃபீக் ஆச்சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸா ஒரு நெறைய பணி செய்ய முடியுதுன்னா, அவரு ஆமா. எல்லா மக்களையும் அனுசரிச்சு போவார். ஆ, ஆமா, நீ எந்த கொள்கையா கூட இருப்பா. ஆமா, எல்லாத்துக்கூடயும் சேருவார். ஆமா. ம்ஹ்ம். இன்னைக்கு மக்கள் சுருங்கிடுறாங்க. நான் இந்த கொள்கை. அவனுக்கு சலாம் குடுக்க மாட்டேன். அவன் கை குடுக்க மாட்டான். அவன்கிட்ட போ மாட்டேன். அவன்கிட்ட பேச மாட்டேன். அவன் பள்ளிக்கு போமாட்டேன். ஆமா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்து, இருந்து, இருந்து ஆமா, ஆமா, வெறுப்புணர்வுகள் வந்தது. ஆமா, ஆனா அந்த ரஃபீக் ஆச்சார் பொறுத்தவரைக்கும் அவருடைய மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பிளஸ் ஆமா. என்னன்னா, ம். எல்லாத்துக்கிட்டயும் சேருவாரு. ஆமா. ம்ஹ்ம். அவருக்குன்னு ஒரு தனி கொள்கை இருந்தாலும், ஆமா. எல்லாத்துக்கிட்டயும் சேருவாரு. பாருங்க அவரு அவ்வளோ வாழ்க்கைய ஃபுல்லா இதுல அர்ப்பணிச்சுட்டு இருக்காரு பாருங்க. மாஷா அல்லாஹ். ஆமா. பெரிய, நல்ல பெரிய ஒரு விஷயம். பெரிய மாஷா அல்லாஹ். அ வித் அல்லாஹ் அவருக்கு அதுக்குள்ள பரக்கத்து ரிஸ்க்கும் குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவர் நல்லா ஆமாமாமா. நல்லா வச்சிருக்கிறான். கண்டிப்பா, அதுவும் கண்டிப்பா. ஒரு நல்ல உதாரணம் சமூகத்துக்கு. அ ஆமா. ஸோ கல்விக்காக, மார்க்கத்துக்காக இவ்வளோ இப்போ இப்போ ஃபுல்லா இப்போ அவரு படிப்புக்காக ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆமா. எந்தெந்த ஊர்ல வந்து இந்த மாரி முஸ்லீம் மேனேஜ்மென்ட் ஸ்கூலு உடைஞ்சு கிடக்கு. புதுசா கட்டுறத விட, புதுசா ஆ. கட்டினா பல கோடிகள் ஆகும். இது மாரி கண்டிப்பா. இது மாரி பழசு வந்து ஒழுங்கான முறையில நிர்வாகம் இல்லாம, ஆமா, பசங்க கம்மியாகுற மாரி ஸ்கூலா டேக் பண்றாங்க அவங்க. ஆமா. ஏன்னா ஏற்கனவே அதுக்கு பெரிய இடங்கள்லாம் இருக்கு. சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்கு. ஆமா. பில்டிங்லாம் பார்த்தா சரியில்ல, மேனேஜ்மென்ட் சரியில்லங்கும்போது, அத போய் கொஞ்சம் செலவு பண்ணா நல்லா கொண்டு வந்துரலாம். என்ன? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ இப்ப அப்ரூவல் வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்களே! கவர்மெண்ட்டுக்கு ஸ்கூல்லாம் வந்து ஐய்யய்யோ! இப்பலாம் அ கிடைக்கிறதே கஷ்டங்க. அந்த ஒரு நல்ல இப்ப கல்வியில வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா துவா செய்வோம். அவங்களுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் செய்வோம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. 2வது நம்ம அந்த சீன தேசம் சென்றாலும் சீர்கல்வி கற்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? ம், அது ரொம்ப ம், ஒரு ம். அவசியம். கல்விக்காக வந்து நம்ம எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். என்ன நல்ல பயனுள்ள கல்வி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து அதான் இக்ராவுல வரதுனால தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு கமாண்டே நமக்கு கட்டளையே அல்லாஹ் இக்ராவ தானே சொல்றான். என்ன? கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல, இல்ல. இந்த குரானை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவரே மிகச் சிறந்தவர். அது ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லைங்களா? என்ன? ஆமா. "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம." ஆமாமாமா. அதான் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லலாம் லைப்ரரீஸ் லைப்ரரி அவ்ளோ செலவு பண்றாங்க படிப்புக்காக. இப்போ ஓ! 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 ஒவ்வொரு குடிமகனுக்கும் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்குல காசு குடுக்குறாங்க. நீ என்ன இப்ப படிப்பு வேணாலும் படிச்சுக்கோ. என்ன ஓ! 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 இப்ப நான் வந்து இப்ப என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம் இங்க. ஓ! கவர்மெண்ட்டே ஓ! வந்து நான் ஒரு
காசே கொடுக்க தேவையில்லைங்க. எனக்கு இப்போ ஓ ஓ மாஷா இந்த அல்லாஹ், மாதிரி மாஷா மெட்ராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லைப்ரரிஸ் எல்லாம் இருக்குது. அல்லாஹ். யாரு பிள்ளைங்களா உங்க காலேஜ்ல அவ்வளோ லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிள்ளைங்க யூஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். லைப்ரரிலாம் யூஸ் பண்ணுதுங்களா பிள்ளைங்க? ம். இப்ப ரேர் தானே. இப்போ ஏன்? லா படிக்கிற பசங்க ஆஹா. அப்படின்றதான் போவாங்க. இப்ப ஆமா. லைப்ரரிக்கு போறதுனாக்க ஏசியில காத்து வாங்கறதுக்கு போயிட்டு உட்காந்துட்டு வருவானுங்க. சரிங்க. பசங்களுக்கு அந்த படிக்கிற ஸ்கில் எல்லாம் போயிடுச்சுங்க. ஆதில் சிரிக்கிறான். அங்க போய் என்ன? இல்ல நான் காலேஜ்ல பாப்பேன். பசங்க ஆஹா. சொல்லுவானுங்க. ஆஹா. ஏன்டா லைப்ரரி பண்ண சும்மா ஏசியில போய் காத்து வாங்கறதுக்கு போயிட்டு வரும். ஓ! ஆஹா. ஆ, இங்க உள்ள பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, அங்க ஃபோக்கஸ் கிடைக்கும்னு எக்ஸாம் டயத்துல அங்க போய் உட்கார்ந்து படிச்சுட்டு வரும். அந்த ஓ, அங்க உள்ள புத்தகங்கள படிக்கலைன்னா கூட என்ன, ஆ. ஸோ இங்க உள்ள புக்க எடுத்துட்டு போய் அங்க எல்லாம் குரூப்பா உட்கார்ந்து படிச்சுட்டு வருவானுங்க. அது நடக்கும். ஆனா படிக்கணும். அந்த மாரி நெறைய புக்ஸ் எல்லாம் உலக கல்வியில எவ்வளோ மாற்று அவ்வளோ மதத்திலேயே கூட புக்ஸ் இப்ப நெறைய நல்ல நல்ல எழுதியிருக்கிறாங்க. புக்ஸ் இருக்கும். நல்ல நல்ல ஆமா, புக்ஸ் இருக்கும். ஆமா. குரானு, ஹதீஸ் மட்டுமே நம்ம சொல்லல. அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் தான் படிக்க சொல்லியிருக்கிறான். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, இப்போ கண்டிப்பா. வந்து ஒரு பயனுள்ள கல்வி, பயனுள்ள ஆமா. கல்வி. அந்த அந்த ஆனா அது வந்து குரான் சுன்னா ஒலியில பார்த்து செய்யணும். அதேதான், அதேதான். வந்து அது எப்போ அல்லாஹ்க்கு, ரசூலுக்கு முரணா இருந்துச்சுன்னா, அத நம்ம அ விட்டுறணும். ஸோ ஆசிரியர்களும் வந்து மாற்று மத ஆசிரியர்கள், நம்ம ஆசிரியர்களும் ஒண்ணும் வேறுபடுத்து எல்லாருக்கும் மரியாதை குடுக்கணும். என்ன நினைக்கிறீங்க? அ. கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம். ஸோ இவ்வளோ இருக்கு. இன்னும் படிப்ப பத்தி பேசிட்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ். இவ்வளோ அதான் இந்த இக்ராவ் வந்த பிறகு தான் வந்து அரபு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்கு படிப்பு அறிவு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அந்த அளவுக்கு அ எழுத படிக்க தெரியாது. இந்த கட்டளை வந்த பிறகு தான் ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சுங்களாம். அரபுல புரட்சி ஏற்பட்டுச்சு. புரட்சி எவ்வளவோ பாருங்க ஃபிக்ஹ் எவ்வளோ பெரிய புக்ஸு, எவ்வளோ அவ்வளவு பெரிய எழுதியிருக்கிறாங்க. அகீதா அவ்வளோ புத்தகங்கள். நம்ம குரான் வந்த பிறகு அதுலேருந்து பாருங்க ஹதீஸ்கள், எவ்வளோ கலைகள் என்ன எவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்குங்க. எல்லாத்துக்காகவே. அதுவே ஒரு பெரிய ஒரு புரட்சின்னே சொல்லலாம். இந்த ஒரு கட்டளை. கண்டிப்பா, கண்டிப்பா. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். பிஸ்மி. உன்னை அல்லாஹ் படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு. ஆமாமா. ம். இப்ப இந்த இடத்துல பெயர் அப்படின்னா, ம். நீ அல்லாஹ்வுடைய உதவியால தான் உன்னால படிக்க முடியும். ஆ. ம். உன்னுடைய திறமையாலோ, ம்ஹ்ம். உன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தாலோ, ம். இல்ல அடுத்தவங்களுடைய செல்வாக்கு வச்சோலாம் உனக்கு நல்ல கல்வி கிடைக்காது. ம். ம்ஹ்ம். உனக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னா, பிஸ்மி ம். இறைவனுடைய உதவி வேண்டும். ம். ம். இறைவனுடைய அருள் வேண்டும். ம்ஹ்ம். மதரசால படிச்சு ஃபாரிக் ஆகக்கூடிய எல்லா ஆலிம்களும் நல்ல பணி செய்யறாங்கன்னு சொல்லிட முடியாது. ம். ம். மதரசால இருந்து வெளியாகிற 5 ம். பேர் தான் நல்ல இஹ்லாஸான முறையில இருப்பான். ம். ம். மீதி 25 பேர்ல பாத்தீங்கன்னாக்கா 15 பேர் டுபாகூரா இருப்பான். ம். ஒரு 5 பேர் பாத்தீங்கன்னாக்கா வேற துறைக்கே போயிடுவான். குர்ஆன் ம். ஹதீஸே தூக்கி போட்டு வேற ஏதாவது லைன்ல போயிடுவான். ஆ. ஆ. ம். ஒரு 5 பேர் தான் உண்மையான இஹ்லாஸான இருப்பான். அந்த ம். 5 பேர் யாரா இருப்பாங்க? பிஸ்மி ரப்பிக். அந்த ம். இறைவனுடைய அருளை கொண்டு தான் நான் ஆலிம் ஆவனேன். ம். இறைவனுடைய அருளை கொண்டு தான் நான் டாக்டர் ஆவனேன். ம். இறைவனுடைய அருளை கொண்டு தான் நான் வந்து ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆவனேன். ம்ஹ்ம். அப்படின்ற மனப்பான்மை யார்கிட்ட இருக்கோன்னு ம். அவங்க தான் சாதிக்க முடியும்ன்றத அல்லாஹ் உணர்த்துறான். ம். என் பணத்தால நான் முன்னேறினேன். ம். என்னுடைய முயற்சியால முன்னேறினேன். ம். எங்க மாமா தான் என்ன தூக்குனாரு ம். அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த அது வந்து என்ன ஆகுதுன்னு நாட் ம். யூஸ் சரிங்களா. ம்ஹ்ம். ம். பிஸ்மி ரப்பிக் அல்லாஹ் அங்க உணர்த்துறான். ம். ஒரு மனுஷனா ஆகணும்னாக்கா கல்வி அவசியம். அந்த கல்விக்கு அல்லாஹ்வுடைய உதவி அவசியம். ம். 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 அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவசியம். ம். அல்லாஹ்வுடைய ம். திருப்பொருத்தம் அவசியம். எப்போ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைச்சிரும். ம். அல்லாஹ்வுடைய ம். திருப்பொருத்தம் கிடைச்சிருமோ. ம். சுப்ஹானல்லாஹ். நேத்து கூட ஒரு ஹதீஸ் பார்த்தேன். ம்ஹ்ம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அ ம். மஸ்ஜித் நபவில உட்கார்ந்துகிட்டு ம். ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி ம். வஸல்லம் வந்தாங்களாம். ம். முஆவியா எதுக்காக இங்க உட்கார்ந்துக்கிறீங்க? ம். உங்களை இவ்வ இந்த மாரி உட்கார வச்சது என்ன விஷயம்? ம். எதனால இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ம். அப்ப அவங்க சொல்றாங்களாம், ம். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் ம். மீது சத்தியமாக, நாங்கள் ம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் நாங்க இங்க வந்து ம். அல்லாஹ்வுடைய
இந்த மார்க்க விஷயங்களை நாங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மத்தியில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மறுபடியும் கேட்கிறாளோ, சத்தியமா இந்த நோக்கத்துக்காக தானா நகா? யாரும் சொல்ல, உண்மையிலேயே நாங்க இந்த நோக்கத்துக்காக தான். அப்ப சலாஸ் சொல்றாங்க, உங்களை சத்தியம் சொல்ல வைக்கணும்ன்றது எனக்கு நோக்கம் கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா, இந்த கூட்டத்தை பார்த்துட்டு மலக்குமார்கள் மேல சண்டை போட்டுக்கிறாங்க. அத பார்த்தேன் நானு. பெருமை அடிச்சுக்கிறாங்களாம் அல்லாஹ் கிட்ட. யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை பாரு யா அல்லாஹ். உனக்காக வேண்டியே உட்கார்ந்துகிட்டு இல்ம டிஸ்கஸ் பண்றாங்க. உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடியே டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட பெருமையா சொல்றாங்களாம். அல்லாஹ் மலக்குமார்கிட்ட பெருமையா சொல்றாங்களாம். பாத்துங்க என்னுடைய அடியார்களை பாத்துங்க. என்னுடைய அடியார்களை பாருங்க. அப்துல்லாவை பாருங்க, அப்துல் ரஹ்மான பாருங்க. சோ இந்த ஹதீஸ் என்ன சொல்றானாக்கா, கல்விக்கு ரொம்ப அவசியம் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல கல்வி அப்படின்னாக்கா ஒரே கல்விதான். டாக்டர், எம்பிபிஎஸ் எல்லாம் அதுல வந்துரும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நான் நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்ணா அது நல்ல கல்வி. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இல்லாம நான் குரானை தான் நான் வந்து ஓதி கொடுக்குறேன், ஆனா அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இல்லைன்னாக்கா அது கெட்ட கல்விதான். அது இல்மே நாஃபி கிடையாது. அது நாஃபியான இல்மு கிடையாது. எனவே அதனாலதான் அல்லாஹ் வந்து தன்னுடைய அந்த இக்ராக்கு அடுத்து பிஸ்மி, இக்ரா பிஸ்மி, நீ ஓதணும், படிக்கணும், நீ ஆளாவணும். ஆனா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைச்சவன்டா அவன், உன்னை படைச்சவன். நீ இல்லாமையில் இருந்த, நீ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்த? ஆல் அட்ரஸே இல்ல. உன்னை அம்மாவுடைய வயித்துல வர வச்சு அந்த அதுக்கு வந்து அதை பத்தி எல்லாம் சொல்றான் பாருங்க. அலக்கா இருந்த, ஹலக்கா இருந்த, முதுகாவா இருந்த, உன்னை ஆளாக்கி வெளில கொண்டு வந்துக்கிறேன் வாப்பா. நீ வந்து உன்னுடைய இறைவனுடைய அருளை கொண்டுதான் வாப்பா நீ மேல போக முடியும். எனவே அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ படி. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ படி. நீ அதை ஞாபகம் வச்சு படிச்சன்னா நீ வந்து படிக்கக்கூடிய அந்த விஷயத்துல என்னுடைய பரக்கத்திற்கும் என்னுடைய பாதுகாப்பு இருக்கும். நீ கம்மியா படிச்சா கூட உன்னை நான் எங்கேயோ கொண்டு போயிடுவேன். ஆனா என்னுடைய பொருத்தம் இல்லாம நீ நிறைய படிச்சுட்டு 100 டிகிரி வாங்கினாலும் உன்னால ஷைன் ஆக முடியாது அப்படின்றத அல்லாஹ் தஆலா இங்க உணர்ந்து. அதான் படிப்புங்கிறது வந்து இந்த காலேஜ்ல போய் படிக்கிறது ஒண்ணு, அனுபவ படிப்புன்னு ஒண்ணு இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா படிக்கணும்னா இப்போ சென்னை, இப்போ சிஏ எல்லாம் ஊர்ல இருந்து படிக்கிறாங்க, திருச்சியில, தஞ்சாவூர்ல நிறைய, சென்னையும் வராங்க. இப்போ சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க, பெங்களூரு, ஆந்திரா வந்து நிறைய படிப்பாங்க. அங்கன்னா ஆசிரியர்கள் நல்லா பாடம் நடத்துவாங்க, நல்ல ஆசிரியர்கள், நல்ல இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போகணும். சொல்றாங்க இல்ம் அப்படின்னாவே மதீனா தான்றாங்க. இல்ம் அப்படின்னாவே வந்து பெரிய பெரிய சிட்டிக்கு தான் போனோம். பாதியத்துல அந்த அளவுக்கு இல்ம் இருக்காது. பாதியத்துல கிராமம். இப்ப நம்ம திருச்சி கிராமம் சொல்லல, பட் மெட்ராஸ் கம்பேர் பண்ணி திருச்சி சின்னதுதான். என்ன சொல்றீங்க? மெட்ராஸ்ன்றது அது பெரிய ஊரு, ஃபேமஸான ஊரு. ஆமா, அந்த சூழ்நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த என்விரான்மெண்ட்ல இருந்தா தான் வரும். அங்க போனாதான் அவனுக்கு அந்த பக்குவங்கள் எல்லாம் வரும், அனுபவங்கள் நிறைய பார்ப்பான். படிக்கிறவனோட சேர்ந்தா தான் படிப்பு நல்லா வரும். அது ஒண்ணு இருக்குல்ல, சேர்வாரோட சேர்ந்துப்பாங்க. அவங்க ஊர்லயே அவன் பார்த்தவன், சின்ன வயசுல இருந்து திருடினவன் எல்லாம் ஒன்னா இருப்பானுங்க, களவாணியா தான் ஆவானுங்க அவனுங்க. ஆமா, அந்த சூழ்நிலைக்கு போகணும். போனா வந்து இன்னும் நல்லா இருக்கும். அந்த பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் நீங்க சொன்னீங்க, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல இது வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொடுத்த ஒரு கட்டளை. என்னுடைய பெயரை கொண்டு இஸ்மு, அல்லாஹ்வுடைய இஸ்முங்கிறது வந்து பல இஸ்மு 99 திருநாமங்கள்ங்கிறாங்க. ஆயிரக்கணக்கான நாமங்கள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய திருநாமம் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில அடைச்சிடலாம். என்னோட இஸ்முன்றான். இஸ்ம சொன்னாலே வந்து ஒரு பவர் வந்துருது பாருங்க நமக்கு. நம்ம கூட சொன்னோம்ல, டேய் என் பேரை போய் சொல்றான், என் பேரை போய் சொல்லி வேலை ஆகும்டா. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், டேய் என் பேரை சொல்றான்றான். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு வேலை நடக்குதுன்னா நான் சொன்னேன்னு போய் சொல்லு போ. ஆமா, பிஸ்மில்லாவை பத்தி பேசிட்டே இருக்கலாம். எப்பப்ப பிஸ்மில்லா சொல்லலாம், சாப்பிடும் போது பிஸ்மில்லா, டாய்லெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா, எந்திரிச்சவன பிஸ்மில்லா. அது ஒரு பெரிய ஒரு டாபிக். என்ன நினைக்கிறீங்க? பிஸ்மில்லா சொல்லி ஒரு வேலை ஆரம்பிக்கிறது, பிஸ்மில்லா சொல்லி ஓதுறது, அதுல வந்து ஒரு பெரிய பரக்கத்து அல்லாஹ் வந்து வச்சிருக்கிறான். ரப்புங்கிறது தான் அது ஒரு பெரிய டிஸ்கஷன். அல்லாஹ் உன்னை படைச்சு
படைத்து மரணிக்க செய்து திருப்பி எழுப்பக்கூடிய ரப்புன்னா உங்களை மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா படைப்பினங்களையும் படைத்த ரப்பு. அல்லதி ஹலக், படைத்தவன். உங்களை படைச்சவன். ஏன் சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்திலயோ மதினா நகரத்திலயோ அவங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். என்ன, அவங்க வந்து தாய் தந்தையெல்லாம் சின்ன வயசுலயே இழந்து அனாதை ஆனவங்க. ஒரு பெரிய பணம் செல்வாக்கோ, ஒரு படை செல்வாக்கோ, அரசியல் பலமோ இல்லாதவங்க. அவங்க வந்து ஒரே இறைவன், நீங்க வணங்குற தெய்வங்கள்லாம் வந்து போலியானது. ஒரு ஏக இறைவனையும் வணங்குங்க. தௌஹீத் கொள்கையை சொல்லும்போது, அவரு ஒரு மலை மேல ஏறி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. என்ன, என் பேரு சொல்லி நீங்க போய் சொல்லுங்க. அபூஜஹல் என்ன பண்ணுவான், அபூ லஹப் என்ன பண்ணுவாங்கிறத நீங்க கவலைப்படாதீங்க. செஞ்சானுங்க. என்ன, ஆமா. என்ன. சோ இந்த என்னோட பேர சொல்லி அத வந்து நீங்க அந்த சொல்லுங்க. பிஸ்மில்லா சொல்லி சொன்னா அதோட எஃபெக்ட் டிஃபரெண்ட்ன்னு நல்லா சொல்ல வரான். நல்லா நம்பிக்கை விடுறான். வந்து மோட்டிவேட் பண்றான் அப்படிங்கிறாங்க. மோட்டிவேஷன். ம். சோ நமக்கும் வந்து அந்த மாரி தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. இன்ஃபீரியர் நம்மளால முடியுமா? நான் ஒரு இந்த ஒரு செயல செய்றோம். அவன் செஞ்சிருக்கான். அதெல்லாம் பெரிய ஆளு. நம்மளால எங்க முடியும்? பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. என்ன, லேசாக்கிடுவான். நல்லா லேசாக்கிறான். என்ன. சோ கலக்கல் இன்சான மீன் அலக். என்ன, ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாங்களா? 1 மணி நேரம் வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். கலக்கல் இன்சான மீன் அலக். வந்து அலக் மனிதனை அதான் இன்சான மறக்கக்கூடிய மனிதன் கூட சொல்லுவோம். அல்லாஹ். மீன் இந்த பலகீனமான மறதியான ஆமா, எதை சொன்னாலும் டக்கு டக்குன்னு மறந்துடுற. ஆமா. அலக்குன்னா வந்து ஒரு சதை துண்டுங்களா? அது ஆ. இரத்த கட்டி. இதுதான் அலக். ஃபர்ஸ்ட் ரத்த கட்டி. ஆமா. சரி, இந்த பேசுவா. ஆமாண்ணா, அலக்குன்றது ரத்த கட்டி, அதுக்கு அடுத்து தான் சதக்கட்டி வரும். ம்ஹ்ம். அல்லாஹ் வந்து இத நம்ம எப்படி வேணாலும் நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். நம்மளோட உருவாக்கத்த பத்தி சொல்றான். எப்படி உன்ன ஆமா. உருவாக்குனேன் பாரு. என்ன, ஆ. நீ உனக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு? நீ எதுலேருந்து நீ வந்த? என்ன, ஆ. எப்படி வந்து பின்னாடி எல்லாம் சொல்லிட்டு வருவான். அத்துகா அது இதெல்லாம் சொல்லிட்டு வருவான். நீ என்னென்னலாம் வந்து நீ என்ன வந்து மறந்துடுற நீனு. திக்ரு ஆ. தானே. இந்த இன்சான் ஆமா, ஆமா. இன்சான் இன்சான்னு பேர் வைக்கிறான் நமக்கு. அவன். ஏன் வைக்கிறான்னா, நம்ம மறக்கக் கூடாதுங்கிறதுக்காக. எழுதி வச்சு பண்ணுங்க, இதெல்லாம் படிங்க அப்படின்னு. அதான். போட்டி நீங்க சொல்லுங்க. "கலக்கல் இன்சான மின் அலக்" கொஞ்சம் தஃப்சீர் குடுங்களேன். ம். அதான். "ஹலக்கல் இன்சான மின் அலக்." ம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ம். ஒரே நிமிஷம் லோட் ஆகுது. ஓப்பன் ஆகல. ஓகே. இந்த ஒரு ஒரு பலகீனமான ரத்த கட்டி. என்ன அப்படின்னு ஆமா. சொல்றான். அதுவும் அப்படியும் நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா வந்து ஒரு மனிதன் உருவாகுறான்னா, அந்த ஆமா. அந்த சினை முட்டையில வந்து ஆயிரக்கணக்கான முட்டைகள் இருக்குமாம். ஆ, இந்த ஆ, சயின்ஸ் எது முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகுதோ, அதுதான் வந்து ம். கருவாவுது ஆ, அப்படிங்கிறாங்க. அப்பன்னா நமக்கு வந்து அதெல்லாம் எவ்வளவு பெரிய சக்திய குடுத்திருக்கிறான். என்ன, கண்டிப்பா. நம்ம நீங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் அந்த திறமைய அறிஞ்சுக்கணும். நமக்கு வந்து 1000 சினை முட்டைகள வந்து போ போட்டி போட்டுக்கிட்டு வந்து முன்னாடியே நம்ம உருவாகியிருக்கிறோம். என்ன, ஆ, அப்படின்னு அப்படின்னு ஒரு உறுதியா ஒரு என்ன சொல்லுவாங்க? ஒரு ஹையா நம்ம ஃபீல் பண்ணோம். அதே நேரத்துல ஒரு இந்திரிய ஆ. துளி அப்படிங்கிற ஒரு ஒரு அற்ப துளின்னு தானே சொல்றோம். அத கண்டிப்பா, கண்டிப்பா, எல்லாமே கண்டிப்பா. பேலன்ஸ் இருக்கணும். பேலன்ஸ். ரொம்பவும் வந்து தலகணம் வந்துரக்கூடாது. கண்டிப்பா. அதே போல வந்து அல்லாஹ் தஆலா இங்க வந்து சொல்றான், "அத்தம்பீஹு அலா இப்திதாஇ ஹலக்கல் இன்சான மின் அலகா." ம், அல்லாஹ் ம், வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வார்னிங் குடுக்குறான். நீ எப்படி வந்தன்றது முதல் தெரிஞ்சுக்கோ. ம். படிக்கக்கூடியவனுக்கு முதல்ல அது தெரியணும். ஆ, என்ன எப்படி என்ன வாப்பா, அம்மா என்ன படிக்க வைக்கிறாங்க. ம், அ ம், எனக்காக வேண்டி இவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்களே.
ம். எனக்காக வேண்டி இவ்வளவு தூரத்துல எடுத்துன்னு வந்து இந்த ஊர்ல எடுத்துன்னு சேர்த்துக்கிறாங்களே. ஏன்னா ஆமா. வந்து ஹாஸ்டல் ஃபீஸுக்கு கட்டுறதுக்கு கூட காசு இல்லாம, வி அம்மா நகைய வச்சு என்ன கொண்டு வந்து ஹாஸ்டல்ல ரூ. 2,00,000 கட்டி சேர்த்து விட்டுக்கிறாங்களே. இல்ல. அப்போ ம். உன்னுடைய நிலையை நீ முதல் உணரணும்ன்ற. ஆ, ஆ. ம். நீ எங்கிருந்து வந்திருக்கிற? ம். எப்படி அல்லாஹ் உன்னுடைய படைப்ப சொல்லி காட்டுறானோ, ஆமா. அந்த மாரி நீ எப்படி வந்திருக்கிற? ஆ. கடன்பட்டு ஏன்னா இவன் பெரிய லாடு வுட்டு டாடா பிர்லா மாரி ஆடுவாரு காலேஜ்ல. ஆனா அவங்க ஆமா. அப்பா பார்த்தாக்கா கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆமா. அவன கடன்பட்டு, கஷ்டப்பட்டு, வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வந்து காலேஜ்ல சேர்த்து விடுவாரு. ஆமா. இவரு பெரிய டாடா பிர்லா ஃபேமிலி மாரி சுத்திட்டு, கட் அடிச்சுட்டு காலேஜுக்கு சுத்திட்டு இருப்பாரு. ஆமா. அத விட ஏங்க அத விட மோசம் என்னன்னா, ஒரு லவ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கானுங்க. காதல். அது ஆ அது ரொம்ப மோசம். ரொம்ப மோசம். அல்லாஹ் காப்பாத்தணும். அது வந்து பெரிய அது ஹராம் வேற. என்ன மத்த ஆ கல்யாணம் பண்ணாம மாற்று பொண்ணுட்ட பேசுறது வந்து முஸ்லீம் பொண்ணா இருந்தாலுமே சரி. என்ன ரொம்ப மோசம்ங்க. அப்பா, ரொம்ப அம்மா வந்து படிக்க அனுப்பிச்சா, இதுல கரெக்ட்டா ஆமா. இருக்கானுங்க. என்ன என்ன அதேதான். வேற அவங்க வீட்லயும் ஒரு வழி இல்ல. பாவம் அவங்க பெற்றோர்கள் எவ்வளோ மனசு கஷ்டப்படும். என்ன ம். அது பொறந்து, வளர்த்து, அத படிக்க வச்சு, காசு செலவு பண்ணி அனுப்பிச்சா, அந்த பொம்பள பிள்ளையும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன். நானு 2 பேரையும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இயர் எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவன். என்ன ம். வயசு அவனுக்கு? இப்பதான் 12வது முடிச்சுட்டு காலேஜ் வந்துக்கிறான். ஆ. ஏன்டா டல் ஆகுற? நாங்க இல்ல செமஸ்டர் வருது. அ என்னுடைய ஆள் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன்றா, பேச மாட்டேன்றா. இந்த இதுல என்னத்துக்கு இவனுக்கு இந்த ஃபீலு? ஆமா. அல்ல. அப்போ இவன் இங்கேயே போயிடுறானே. ஆ. இவன் வந்து இவனுடைய அடுத்த கட்டத்துக்கு இவனால சரி லவ்வே சக்சஸ்ஃபுல் ஆயிட்டங்க. டேய் ம். நீ படிச்சா தான்டா அவ கூட நல்ல விதமா நீ வாழ முடியும். ஆமா. உன்கிட்ட காசு இல்லன்னா அவ மதிப்பாளா உன்ன? ஆமா. என்னண்ணே சொல்றீங்க? அது அதனால பாவம் உலகத்திலேயே வந்து நஷ்டம் பாருங்க. அவங்களுக்கு படிப்பும் ஏறாது. என்ன பாதி வந்து என்ன கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து நீங்க நான் பாடம் நீங்க பேராசிரியர் நடத்துறீங்க. எங்க நெனப்பு போயிட்டு இருக்கு அவனுக்கு? என்ன? எங்கேயோ அ எங்கேயோ அ இருப்பான். நல்லா காப்பாத்தணும். 2வது பேரண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப ஒரு மன கஷ்டத்த உருவாக்குறானுங்க. என்ன ம். நான் உலகத்திலேயே லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆண், பெண்கள படைச்சிருக்கிறான். என்ன அவசரம் ம். இவனுங்களுக்கு? என்ன ஏதோ ம். ஒண்ணு பொண்ண பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. ம். லவ்வுங்கிறானுங்க இது. என்ன இது ம். வந்து என்ன லவ்வோ சொல்லுவாங்க. அது வந்து காதல்ங்கிறத விட இன்னொன்னு ஒரு இங்கிலீஷ்ல இன்ஃபாச்சுவேஷன் சொல்லுவாங்க. கவர்ச்சி. அ கவர்ச்சி, கவர்ச்சினால கவர்ச்சி. கவர்ச்சினால தான் இழுக்கப்படுறான். கல்யாணம் பண்ண பிறகு சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பானுங்க. இல்ல இதெல்லாம் வந்து காதலே கிடையாதுங்க. இப்ப ஆ பண்றதெல்லாம் காதலே கிடையாது. அது கிடையாது. புரிய மாட்டேங்குது ஜஸ்ட் அவனுக்கு. ஆமாமா. இது வந்து சினிமா சினிமா ஒரு காரணம். அது இந்தியன் அதானே சினிமா. அவன் அந்த படத்துல அவன் காசு குடுத்து நடிக்கிறான். ஆமா, பைத்தியக்காரன். ஆமா. அதை இவரு வாழ்க்கையில வாழ பாக்குறாரு. வேல அவன் தான் பார்க்குறான். போய் லெட்டர் குடுக்குறானே, லவ் ஆமா, எக்ஸ்போ பண்றானே, அந்த மாரி நம்மளும் போய் லவ் சொல்லுவோம். நம்மளும் வாழ்வோம். ஆமா, சினிமா வந்து அவன் காச குடுத்து சும்மா ஒரு டிராமா அது. அந்த ம். மாரி உன் லைஃப்ல நீ நடக்க முடியுமா? வாழ முடியுமான்னா, ஆமா. இம்பாசிபிள். மரத்த சும்மா அங்க டூயட் பாடுறது, மரத்த சுத்தி வர்றது, பீச்சுக்கு போறது, எல்லாம் படத்துல காமிக்கிறது தானே எல்லாமே. இவனுங்களுக்குன்னு அதேதான். எந்த ஒரு படிப்புக்காக, எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம், அத படிப்போம், முடிப்போம். பெற்றோர்களையும் 2வது உதாசீனப்படுத்திடுறானுங்க. எனக்கு இந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு அவங்க கம்ப்ளீட்டா மனச கஷ்டப்படுத்துறது என்ன? பெற்றோர்கள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்னடா இவன் இந்த மாரி பண்றானடான்னு சொல்லிட்டு, ஒரு அ சில பெற்றோர்கள் வலுக்கட்டாயமா சரி போய் தொலைறான். அவனுக்கு நான் ஆமா, அதிலேயே கட்டி விட்டுட்டு, ஆமா, காலம் ஃபுல்லா அவன் அது கூட சண்டை போட்டுட்டு கிடப்பான். ஆமா. ம். மேக்ஸிமம்ண்ணே யாரெல்லாம் லவ் மேரேஜ் பண்றாங்களோ, 99% ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. ஆமா. நல்லா காப்பாத்தணும். துவா செய்வோம். நல்ல வாழ்க்கை நல்லா வரட்டும்னு துவா செய்வோம். ஆனா இன்ஷா பண்ணவங்களுக்கு துவா செய்வோம். இனிமேலுக்கு வர்ற பசங்களுக்கு என்ன பண்ணுவோம், இது வந்து என்ன நோக்கத்துக்காக படிக்கிறீங்களோ, அத படிக்க போங்க. என்ன அல்லாஹ். பெண்கள்லாம் தன்னா வருங்க. நல்லா படிச்சானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஆயிரக்கணக்கு அதத்தான். பெண்கள் வந்து நீ ஒரு நல்லா படி, நல்லா ஆளாவோ உன்ன தேடி 100 பெண்ணு வரும். வரும். அது அதான் பட் சொல்றேன். ஆமா. நல்லா காப்பாத்தணும். என்ன ஸோ இதெல்லாம் ஷைத்தானுடைய வலங்க. ஷைத்தான் வந்து காதல்ன்ற பேர்ல போட்டு வழிகெடுத்துறான்ல. அ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ம். என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆமா. அல்லாஹ் தான் லேசாக்கணும். இன்ஷா அல்லாஹ். எல்லாம் நம்மள வந்து என்ன இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி கலக்கல் இன்சான மின் அலக். படிப்பு அவசியம். அல்லாஹ்வுடைய பேர சொல்லி படிப்போம். என்ன ஒரு இன்ஷா ஒரு 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 பணிவோட படிப்போம். என்ன நம்மளுடைய அல்லாஹ். நிலைமைய நினைச்சு படிப்போம். அதே நேரத்துல ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வந்துர வேண்டாம். நம்மளால முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் அல்லாஹ் ஒரு கண்டிப்பா, திறமைய குடுத்திருப்பான். என்ன கண்டிப்பா. ஸோ படிச்சா தான் படிச்சவங்களோட தர்ஜா அ அந்த அல்லாஹ் வந்து சொர்க்கத்துல
தர்ஜாக்கு தகுந்த அவங்க தகுந்த மாதிரி கல்விக்கு தகுந்த மாதிரி தர்ஜா உண்டு, உலகத்திலயும் உண்டு, மறு உலகத்திலயும் உண்டு. கல்வி கண்டிப்பா சிறப்பு. அதை வந்து புரிஞ்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்வோங்கிறத இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நல்லது. ரொம்ப இப்போ நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அல்லாஹ் வந்து முதல் கட்டமா நமக்கு அமல் செய்யறதுக்கு தௌஃபீக் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இது நம்ம அடுத்தவங்களுக்கும் நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். நல்லதுண்ணே, துவாச்சிங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாண்ணே? நல்லதுண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும். டைம் நான் ஒதுப்பாங்க 8:30 9:30 10:30 11 ஆமா 14 ஆமா 11 ஆமா கரெக்ட் 11. சரி நல்லதுண்ணே. ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். பெரிய முஜாஹதா உங்களுக்கு தான், பெரிய முஜாஹதா உங்களுக்கு தான், பெரிய குர்பான் உங்களுக்கு. பல வேலைகளுக்கு மத்தியில உட்கார்றீங்க. அல்லாஹ் உங்களுடைய நேரங்கள்ல பர்க்கத் செய்வானாக. அல்லாஹ் உங்களுடைய இல்முல பர்க்கத் செய்வானாக. அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்துல பர்க்கத் செய்வானாக. அல்லாஹ் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களை லேசாக்கி வைப்பானாக. ஆமீன். நல்லதுண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும்.